திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள். அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும், அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்ய முடியாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்க்கிறேன். திமுக கூட திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்க சொல்றோம். அதுக்கு ஆர் ஆசாவிற்கு ஒரு உதாரணம், அவருடைய ஊழல் ஒரு உதாரணம். அதனால ஆர் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை, அவருடைய ஊழலை, அவருடைய 2G ஸ்கேம, அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில பார்க்கணும். தேவையில்லாம எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறியக்கூடாது. அவரே மைக்ல சொல்றாரு, முறைச்சு பார்த்தா 2 தட்டு தட்டினேன். அதான் சொன்னா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவாங்க. அங்க பாகிஸ்தான்கார முறைச்சிட்டு இருக்க 2 தட்டு தட்டு அங்க தட்ட மாட்டார், ஏன்னா அவங்க ஆய்வு. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்னையில ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க. அதை கண்டிக்கணும் எல்லோருமே. அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இதான் காமெடி. இதுல என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவரு மேடையில சொல்றாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புனா, பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், 4 தட்டு அவனை தட்டணும். அதனால அந்த முறைச்சவன் எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா 2 தட்டு தட்டணும். அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமா 100 பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும், கீழே இறங்கி தடுத்து இருக்கணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார், அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்துல போடுறேன். உடனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள். அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும், அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்துக்கிறேன். அது 2 பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்குற 2 பேர் போறாங்க. உடனே RSS சங் பரிவார் பின்னாடி இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா, தமிழ்நாட்டுல சூரியன் கொஞ்சம் அதிகமா உக்கரமா இருந்துச்சுன்னா RSS இருக்கு, சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா RSS இருக்கு, மழை அதிகமா வந்து RSS இருக்கு, மழை கம்மியா வந்து RSS இருக்கு. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்த ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு. இதை நான் பத்திரிகைல பார்க்க முடியல 3-4 நாளா. இன்னைக்கு பாக்குறதுனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன். அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும், என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கும். இந்த அநாகரிகமான, அச்சப்படுத்தக்கூடிய, வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக RSS, பிஜேபி, அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு, இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது. அதுல நானும் RSSஓ பிஜேபியோ இருக்க போறதில்லை. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்துல பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனா எனக்கு தெரியல எது உண்மை எது பொய். சில பேர் ஆர்வமா வரலாம், சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம், அவங்க 2 கொடியை தூக்கிட்டு வரலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சில பேர்த்த பாக்கெட்டை பாத்தீங்கன்னா 4 கட்சி கார்டு வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க பிஜேபியா பிஜேபி கார்டு, நீங்க ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு, நீங்க டிஎம்கேவா டிஎம்கே கார்டு, நீங்க தாவேக்காவா தாவேக்கா கார்டு, இல்ல சீமான் சீமான் கார்டு, ஏதோ ஒரு கார்டு.
அதனால எனக்கு தெரியலீங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க. இன்னைக்கு ஒரு புது ஃபேஷன் நான் பாக்குறேன், 2 கட்சிகளையும் சமமா நான் கொண்டாடுவேன் அப்படின்னு பாக்குறேன். அதனால நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, இது நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க, பாக்குறாங்க, அப்படித்தான் பார்க்கணுமே நம்ம தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பாக்குற அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்க போறாங்க, தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்க போவது கிடையாது. தொண்டருடைய மனநிலை இருக்கலாம். அதனால் முதல்ல இருந்து நான் சொல்லிக் கொண்டு வருவது, ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி, ஒரு கருத்தியல் இருக்கணும், அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்துல திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான். அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம், சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கணும். திமுகக்குள்ள திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்க சொல்றோம். அதுக்கு ஆசாவிற்கு ஒரு உதாரணம், அவருடைய ஊழல் ஒரு உதாரணம். டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்க வெளியிட்டோம். நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணன் டிஆர் பாலா அவர்கள் என்பதை தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இருக்கு. நாளைக்கு ஆஜராக. ஆனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த 40-50 ஆண்டுகள். அதனால்தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்றோம். இன்னைக்கு ஆசாதன் அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள திருடர்கள் போயிட்டாங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அதனால இது எப்படி பார்த்திருக்குன்னா, வேலியை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா, ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா. அதனால ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை, அவருடைய ஊழல, அவருடைய 2G ஸ்கேம, அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில பார்க்கணும். தேவையில்லாம எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறியக்கூடாது. நான் திரும்ப நம்ம அரசியல் விட்டே போகணும்னு சொல்றேன். இதுல மன்னிப்பு என்பது 2வது தான். ஏன்னா அவர் என்னை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார், அவர் அண்ணாமலை இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்பந்தப்பட்ட, அதை ப்ரூவ் பண்ணுமல்லண்ணே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்குங்கிறதா வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியுமானே? அடிச்சிருக்கிறாரு, அடிச்ச பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கீழ்த்தரமா பேசுறாரு, சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறார். அது இவர் வேலையா? டாக்டர் சொல்லணுமா, அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா? அவரே மைக்ல சொல்றாரு, முறைச்சு பார்த்தா 2 தட்டு தட்டினேன். அதான் சொன்னா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவாங்க. அங்க பாகிஸ்தான்கார முறைச்சிட்டு இருக்கா 2 தட்டு, அங்க தட்ட மாட்டாரு, ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்கு. இங்க உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனா 2 தட்டு தட்டுவாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல், குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்துல ஏதோ பெரிய பிரச்சனை, ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார். மனசு ஏதோ நினைக்குது, வாய் ஏதோ பேசுது, உடம்பு ஏதோ நினைக்குது, கை ஏதோ நடிக்குது. அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப அரசியல் செய்யணும். ஏன்னா நான் ஏன் கடுமையா சொல்றேன்னா, தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்திருக்கிறார், தேவையில்லாம என்னுடைய பேரை கொண்டு, எனக்கு இதான வேலை, திருமாவளவன் எங்க போறாங்க, அவர் கார் எங்க இருக்கு, பின்னாடி இதான லைஃப்ல வேற வேலையே இல்லை. அதனால என்னுடைய பதில் என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும். எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டுல எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள்? அண்ணா, உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகார்ல இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு பீகார்ல ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா, சமீபத்தில் ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொன்னாரு பதில். எத்தனை வீடு இருக்கு, எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்காங்க, இன்னும் எத்தனை வீடுகளுக்கு கொடுக்குன்னா இன்னும் 117 வருஷம். 117 வருஷம் கழிச்சு அவர் இருக்க மாட்டார்ல, சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதான். அதனால இந்த மாதிரி குருட்டுத்தனமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாம ஆனா கொடுக்க முடியும், ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கலாம். அரசு வேலையில அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்துல அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வருவாங்க. நாமளும் தமிழ்நாட்டுல பல இடத்துல சொல்லியிருக்கோம், முன்னுரிமை கொடுப்போம். ஆனா அடுத்த 5 வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம். எப்படி பாசிபிள்? பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா, இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் 117 வருடங்கள் ஆகும் இன்னையிலிருந்து. அதனால் மக்களுக்கு இதுலயே தெரியும், அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க முடியாது. அடுத்து நிலாவை கொடுக்குற, சந்திரனை கொடுக்குற, சூரியனை கொடுக்குற எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு உறுதியாகிவிட்டது. அதை நவம்பர் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில நம்ம பார்க்கத்தான் போறோம். ஜாதி பேரை பத்தி நம்ம பேசணுங்க ஐயா. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல, தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2 வேஷம் போடுறாங்க. ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி, இன்னொரு வேஷம் என்னன்னா ஜாதி கட்சிகளை வைத்து அரசியல். இதான் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 முகமூடியினுடைய விஷயம். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மாதிரி பெயர்கள் அந்த ஜியோல போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த பெயர்ல வைக்காதீங்க, மாதிரி பெயர்கள் வைங்க. அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு, தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பேர் இருக்கணும்.
ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் இல்லை? ஏன் இல்லை? கலைஞர் ஐயாவுடைய பேர் வச்சிருக்கீங்க, எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை. ஏன் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க பேர் இல்லை? எதற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர் இல்லை? நீங்க தேவர் சமுதாயத்துல பாக்குறீங்களா? அது பொதுப்படையான தலைவர், தேசியவாதி. எத்தனையோ தலைவர் பட்டியலின சமுதாயத்துல நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர், ரட்டமலை சீனிவாசன் ஐயாவில இருந்து ஆரம்பித்து MC ராஜா ஐயாவில இருந்து பல பேருக்கு சொல்லலாம், ஒரு பேரையும் காணாமே. அதனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியல்ல உங்களுடைய சித்தாந்தத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை 10 பேரை டைப் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை வைக்காதீங்க. அதனால இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முதல்ல இருந்து நாங்க சொல்றோம். அதே நேரத்துல சில இடத்துல இது வீப்புக்கானது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மேம்பாலம் 10.1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா GD நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம். நாங்க வரவேற்கிறோம். அருமையானது. GD நாயுடு அவர்கள் பேரை சொன்னாக்கா எல்லாருக்குமே GD நாயுடு தெரியும். ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர், எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல ஒரு மிக மிக முக்கியமான மனிதர். இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர். அங்க நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. கோயம்புத்தூர்ல போய் GDன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. GD நாயுடு சொன்னால்தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லா இடத்திலும் கூட ஏன்னா திமுக அவங்களுடைய பொய்னால மாட்டிக்கிட்டாங்க. பின்னாடி புனை பெயர் வைக்க கூடாது, ஜாதி பெயர் வைக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டி முடிக்கிறாங்க. இன்னைக்கு GD நாயுடு அவர்கள் பேர்ல நாயுடு என்கின்ற வார்த்தையை எடுத்துட்டு வெறும் GD பாலத்துக்கு பேர் வைக்க முடியுமா? அது GD நாயுடு என்றுதான் வைக்கணும். அதனால எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க, நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள் எல்லாம் தலை மீது விழும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும். அதிமுக கூட்டணியில விஜய் இணைஞ்சிட்டாருன்னா பிஜேபியை கலட்டி விடுறதுக்கு ஒரு மொழிக்கு யோசிக்க மாட்டாரு எடப்பாடி அப்படின்னு அது கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னா சரியான நேரத்தில் நானும் பேசுறேங்கன்னா இன்னைக்கு அது நேரம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தொண்டராக இருக்கின்றேன். நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து நான் பேச வேண்டும். பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக விரைவில். அன்னைக்கு என் மனதில் இருக்கிறதே உங்கள் முன்னால் நான் கொடுத்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கே சொல்லிட்டேன், தண்ணிக்கு சேர வச்சா பத்திரிகை என்பர்கள் தான் பிள்ளையார் சொல்லிட்டாங்க. நீங்க தான் கிளாப், நாமளும் சினிமா ஸ்டைல கிளாப் போட்டு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாம நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஆனா அது ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். குறிப்பாக இலங்கையினுடைய அதிபர் இன்னைக்கு புதிய அதிபர் வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய பார்டருக்குள்ளேயே வர்றதுக்கான முயற்சி இலங்கையினுடைய கடற்படை பண்றாங்க. அதனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. உங்களுக்கு தெரியும், ஒரு முறையும் கூட மத்திய அரசு முழுமையாக இதுல இறங்கி நம்முடைய மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க. ஆனாலும் இலங்கையினுடைய கடற்படை செய்யக்கூடிய விஷயம் என்பது ஏற்புடையது அல்ல. என்னை கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் யாரும் இல்லைங்க. நான் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது இலங்கை அதிபர் தான். இதுவரைக்கும் எந்த இலங்கை அதிபரும் கச்சத்தீவுக்கு போல, இவர் மட்டும் போறாரு, 4 பேர்த்த கூட்டிட்டு போறாரு, பாக்குறாரு, பேசுறாரு. அதனால் ஒரு வெளியுறவு கொள்கையை பற்றி நான் பேசுவது தவறாக போய்விடும். நம்முடைய கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. இருந்தும் இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை. மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுத்து இருக்கும்.